ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நியூ கப்பலாக இருக்கட்டும், இல்லைனா 1 மந்த் கல்யாணம் ஆகி நியூவாக மேரிட் ஆகியிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா 6 மந்த் ஆகியிருக்கட்டும், 1 இயர் ஆகிட்டோம், அதுக்கு மேலே ஆகியிருக்கிறவங்க சீக்கிரமாக நம்மளுக்கு பேபி பிறக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பொதுவாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர் கோர்ஸில் தான் எதாவது தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். எந்த பொசிஷனில், அதாவது இன்டர் கோர்ஸில் இருக்கிறப்ப எந்த பொசிஷனில் இருந்தால் சீக்கிரம் நம்மளால் கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இதை பற்றி அவங்க கூகுளில் சர்ச் பண்ணாலுமே அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் கருத்தரிக்க எந்த பொசிஷன் பற்றி உதவும் அப்படிங்கிறத பற்றி, டாக்டர்கள் சொல்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும், ப்ரெக்னென்சிக்கு பொசிஷன் மட்டும் போதுமா, இல்லை அதை விட வேறு எதனா முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் நீங்கள் ஓவலேஷன் டைமிங் இதில் எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் தாராளமாக என்னை கேட்கலாம். நான் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் நான் கண்டிப்பாக ரிப்ளை தருவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீடியோவோட ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எந்த பொசிஷனில் இருந்தால் சீக்கிரம் பேபி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஆனால் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கருத்தரிக்க முக்கியமானது நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க அந்த பொசிஷன்லாம் கிடையவே கிடையாது. பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா டைமிங் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல ஓவலேஷன் அப்படிங்கிறது நடக்கிற அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே அந்த மாதம் ஓவலேஷன் டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரெக்னன்சி சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஓவலேஷன் டைமில் நீங்கள் முட்டை ரிலீஸ் ஆகிற அந்த டைமில், ஓவலேஷன் டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சி ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பொசிஷனை பற்றி நீங்கள் யோசிக்கிற நேரத்தை விட்டுட்டு ஓவலேஷன் டேஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக பேபி அப்படிங்கிறது சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பொசிஷனில் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொசிஷன் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனில் உங்களுடைய ஸ்பெர்ம் யூட்ரஸில் சீக்கிரமாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் பொசிஷன் சொல்லுவாங்களே தவிர, முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டை ரிலீஸ் ஆன உடனே உங்களுடைய விந்து அப்படிங்கிறது சேர்ந்தாதான் உங்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷனரி பொசிஷன் அப்படிங்கிறது, அதாவது ஆண் மேலே இருக்கிற மாதிரி பெண் கீழே படுத்துன்னு இருக்கிற மாதிரியான பொசிஷன். இது பொதுவாக எல்லாருக்குமே காமனாக தெரியக்கூடிய பொசிஷன் தான். இந்த பொசிஷனில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷனில் விந்தணுக்கள் உங்களுடைய கர்ப்பப்பையை சீக்கிரமாக போய் அடையிறதுக்கு ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொசிஷனில் உங்களுக்கு நல்ல டீப் பெனட்ரேஷன், அதாவது ஆழ்ந்த ஊருடல் இந்த விந்தணுக்கள் சீக்கிரமாக உங்களுடைய கர்ப்பப்பை வாய்க்கு ரொம்ப பக்கத்துலேயே போய் சேரதுனால நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொசிஷன் அப்படிங்கிறது. இதனால தான் டாக்டர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆக நினைக்கிற எல்லா கப்புள்ஸுக்குமே இது ஒரு சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் பொசிஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பொசிஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய முக்கியமான பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேர் என்டர் பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் குனிஞ்சுன்னு இருக்கிற மாதிரியும் உங்களுடைய ஹஸ்பண்ட் பின்னாடி இருக்கிற மாதிரியும் இந்த பொசிஷன் ரொம்பவே முக்கியமான பொசிஷன். இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆழமாக போகிறதுனால, ஆழமாக ஊடுருவதுனால, இந்த பொசிஷனில் டீப் பெனட்ரேஷன் கிடைக்கிறதுனால விந்தணுக்கள் உங்களுடைய கர்ப்பப்பை வாய்க்கு ரொம்ப பக்கத்துலேயே போகிறதுனால நீங்கள் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். முதலாவதாக சொன்ன மிஷனரி பொசிஷனை விட இந்த பொசிஷன் சில கப்புள்ஸுக்கு இந்த பொசிஷன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் விந்தணுக்கள் கர்ப்பப்பையோடைய வாய்க்கு, கர்ப்பப்பை சர்விக்ஸை நோக்கி வேகமாக விந்தணுக்கள் ஸ்பெர்ம் நீந்தி போகிறதுனால உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு நேச்சுரலாகவே அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் குனிஞ்சுன்னு இருக்கிற மாதிரியும் உங்களுடைய ஹஸ்பண்ட்
பின்னாடி இருக்கிற மாதிரியான பொசிஷன் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கப்புள்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு எது வந்து ரொம்ப வசதியாக எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷன் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். பொசிஷன் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பொசிஷனில் இருந்து பாருங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைடு லையிங் பொசிஷன். அதாவது நீங்கள் 2 பேருமே பக்கவாட்டில் ஒரு சைடாக ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன் இந்த பொசிஷன். இது ஏன் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குழந்தைக்கு முயற்சிக்கும் போது ஒரு விதமான பதட்டம் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கும்போது அந்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போயிடும். 2 பேருமே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து அசைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப மெதுவாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்படியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம குறைக்கும் போது தான் உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தானாகவே அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இதனால தான் ரொம்ப அவசரம் இல்லாமல் நிதானமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்து உடனே எழுந்து நடக்கலாமா இல்லை அப்படின்னா பாத்ரூம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு உடனே எழுந்து நடக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே எழுந்து நடக்கும்போது இல்லை அப்படின்னா பாத்ரூம் போகும்போது உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள் வந்து ஈர்ப்பு விசையால் கிராவிட்டியால் வெளியேற நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன டிப்ஸ் தான். 15 நிமிடம் இல்லை வந்து 20 நிமிஷம், அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த உடனே வேகமாக எழுந்துக்காமல் குறைந்தபட்சம் வந்து நீங்கள் 15 இல்லைனா 20 நிமிஷம் வந்து அப்படியே அமைதியாக படுத்து இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது விந்தணுக்கள் வந்து கர்ப்பப்பையை நோக்கி வேகமாக நீந்தி செல்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் படுத்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா தலையணை டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பில்லோ ட்ரிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து படுத்துக்கும் போது உங்கள் இடுப்பு பகுதி கீழே அடிவயிற்று கீழே வந்து ஒரு மென்மையான தலையணையை வச்சுக்கோங்க. அது உங்களுடைய இடுப்பை வந்து லேசாக உயர்த்தி வைக்கும். இதனால் உங்களுடைய விந்தணுக்கள் கர்ப்பப்பையை நோக்கி செல்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் கன்சீவ் ஆக நினைக்கிற பல பேருக்கு வந்து இந்த சின்ன ட்ரிக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இதுவரைக்கும் பார்த்த பொசிஷன் அண்ட் தலையணை டெக்னிக் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த பொசிஷனில் இருந்தாலும் 100% ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தை வேணும், குழந்தை வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 விஷயம் ரொம்பவே முக்கியம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள், ஹெல்த்தியான ஸ்போம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் டைமிங் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த ஓவுலேஷன் நடக்கலைன்னா உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது. அதனால் ஓவுலேஷன் அப்படிங்கிறது சரியாக நடக்கணும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. இது 3மே சரியாக இருந்தால் மட்டும்தான் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். பொசிஷனுங்கிறது வந்து ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும்தான். அது மட்டுமே ப்ரெக்னென்சி வந்து முடிவு பண்ணாது. ஸோ எதையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. இயற்கையாக முயற்சி பண்ணுங்கள். மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எது நடந்தாலுமே அதுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சரியான நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போங்க. அதனால இது 3மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பொசிஷன் மட்டும் வந்து கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு 100% நம்மளால் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்கும். நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணுற இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடியது இந்த ஓவுலேஷன் ட்ராக்கிங் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஓவுலேஷன் நாட்களை வந்து துல்லியமாக நீங்கள் ட்ராக் பண்ணணும். இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுதான் உங்களுடைய கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய முதல் படி அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நீங்கள் ரெகுலர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து டெய்லியும் முயற்சி பண்ணுறதை விட ஒரு 2லேருந்து 3 நாட்கள் ஒரு முறை வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து அதிகரிக்கும். கன்சம்ப்ஷனுக்கும் ரொம்பவே நல்லது இந்த ரெகுலர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. 3வது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். தேவையில்லாமல் கவலைகளை தவிர்த்துடுங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. மன அழுத்தம் ஹார்மோன் சமநிலையை பாதிக்கும். அதனால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிறத குறைச்சிடுங்க. ஹெல்த் டயட் வந்து ரொம்பவே முக்கியம். உங்கள் உணவில் வந்து காய்கறிகள், பழங்கள் இல்லை அப்படின்னா சத்தான தானியங்கள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ப்ராப்பரான ஸ்லீப் வந்து ரொம்பவே முக்கியம்.
ஒரு நாளைக்கு குறைந்தது 7லேருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது மாதிரியான 5 முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினாங்களே நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 5 விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும், நீங்கள் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையெல்லாம் சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட பொசிஷனும் மேஜிக் பண்ணி உடனே உங்களுக்கு வந்து பேபி அப்படிங்கிறது கொடுக்காது. ஆனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷன் ப்ளஸ் வந்து நீங்கள் சரியான ஓவுலேஷன் டைமிங் வந்து இது 2மே ரொம்பவே முக்கியம். இது 2மே இருந்தால் தான் நீங்கள் வந்து கன்சீவாக அப்படிங்கிற ஆகிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எதையுமே நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் அது உங்கள் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும். உங்கள் உடம்பும் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாவே கோஆப்ரேட் பண்ணும். அதனால ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.